ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் யுதேஷ்ட ஒரு பையனுக்கு முடி வெட்ட வந்தோம். இங்கே வில்லிவாக்கம் வந்தோம். இங்கே மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போய் பார்த்தா இங்கே கடை இல்லைன்றான். கேட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டான்றா. இருங்க உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, அது வந்து காப்பி ரைட்ஸ்ல தூக்கிட்டாங்கன்னா என்ன முடி வெட்ட கூப்பிட்டா கடையிலே எவனும் இல்லை. இப்படி உட்கார வச்சுட்டான். என்னடா டி, என்னடா எப்படி அரை மணி நேரமாவா? சரி ஜூஸ் குடிக்கலான்ட்டு இங்க இருக்கு ப்ரோ கடை அப்படின்னு சொல்லிட்டு 1.5 கிலோமீட்டர் தள்ளி கூப்பிட்டு வந்துட்டாங்க. பாருங்களேன், கேமரா பார்த்துட்டு இருக்கான். சரி இவரு உனக்கடிச்சு விளக்கேற்று போறேன் சும்மா. சரி போனை வந்து பார்க்குறேன்னு எடுத்தேன். ஷார்ட்டாலாம் வெட்டாதடா விஜேஷ், ஷார்ட்டாலாம் வெட்டாத, மீடியமாக வெட்டு. பிஃபோர் ஆஃப்டர் போடலாம். முடியட்ட கூட்டு உட்கார வச்சிருக்கான் பாருங்களேன். நீங்களும் கஷ்டம் இங்கே வந்துருக்கீங்க. வீட்டு பக்கத்துலேயே கடை இருக்கிறா ப்ரோ. இங்கே வந்து ஒரே டேட்டு பாருங்க. உள்ள டாட்டு ஸ்டுடியோலாம் இருக்குது. டாட்டு வேணா கூட போட்டுக்கலாம். ஆமாம், டக்கு டக்கு டாட்டு இங்கே போட போகிறேன். அது பேர் என்ன? பேங்குலா? ரிங்கன் ஒரு ரிங்கோ பேங்களூர் தான். 1 hour later. இப்போ என்னாச்சுன்னா, வயசான ஒருத்தர் இருந்தாரா, அவரோட வண்டி வந்து பங்குக்கு முன்னாடி ஆஃப் ஆகிடுச்சு போல், ஆயில் இல்லாமல். ஸோ நாங்கள் வந்து தள்ளி எடுத்துகிட்டு போய் இப்போ ஆயில் போடுறதுக்காக அவருக்காக பங்க் வரைக்கும் தட்டு வந்தோம். 2 hours later. நாங்கள் 5 பேராக வருவோம். 2 மணிக்கு வர சொன்னாங்க. பார்த்தா இங்கே ஆளே இல்லையா. வர 4 மணி ஆகுமா? சொல்லுப்பா. என்ன பண்ணுறது? ஃபோன் பண்ணாலும் எடுக்க நம்ம போட்ட சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யுதேஷ் ஒரு பையனுக்கு முடி வெட்டுறதுக்காக வெளிவாக்கத்துக்கு வந்தோம். இங்கே வந்து நேற்றே கால் பண்ணி, ஆனால் நாளைக்கு முடி வெட்ட போகிறோம், 2 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன்னு சொன்னான். என்னடா 2 மணிக்கு அப்பாயின்மெண்ட், சலூன்லலாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்களான்னு கேட்டதுக்கு ஃப்ரெண்டு கடை அப்படின்னு சொன்னான். சரிடா வரேன்னு சொல்லிட்டு வந்தோம். 2 மணிக்கு பார்த்தா கடையோட ஷட்டர் மூடி இருந்துச்சு. நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி அவங்க மூடி இருந்துச்சு. நாங்கள் வெயிட் பண்ணோம். பார்த்தா 1 ஹவருக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணாங்க. உள்ளே வந்துட்டு சரி ஓகே உள்ளே செட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு வீடியோ எடுக்கலான்ட்டு மைக்லாம் ஆன் பண்ணி வீடியோ எடுத்தோம். பார்த்தா மைக்கில் சார்ஜ் போடல இந்த ஆதி. அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தோம், உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ எல்லா சலூன்லையுமே நம்ம முடி வெட்ட போனோம்னா கூட்டமாக இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போயிட்டு 1 ஹவர் 1/2 ஹவர் கழிச்சு வரேன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சரி அது போகக்கூடாதுன்னு இங்கே யூனோ கார்ட்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸோ கேரம்லாம் இருந்துச்சு. ஸோ அதில் விளையாடி அப்படியே டைம் போயிடும்ன்ட்டு இங்கே நல்லா இருந்துச்சு. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது ஆதி வந்து கார்டு கொடுத்தா என்னென்னலாம் இருக்குன்ட்டு எல்லாமே ரீசனபுளாக இருந்துச்சு. டக்குன்னு இவங்க ஏஞ்சி போயிட்டு டேட்டூலாம் போடுவாங்கன்னு சொன்னோன்னே எவ்வளோ டேட்டூ போடுதுன்னு அந்த பையன்கிட்ட கேட்கும்போது 1 இன்ச்சுக்கு 300ன்னு சொன்னாங்க. நான் வரேன் ஒரு நாள் வந்து டேட்டூ போடுறேன் அப்படின்ட்டு அவன் சொன்னான். அதுக்கப்புறமா உள்ளே சுற்றி பார்க்கலான்னு நாங்கள் உள்ளே போனோம். டேட்டூ போடுற இடத்துக்கு நாங்கள் போயிட்டு இருந்தோம். பார்த்தா உள்ளே போய் பார்க்குறோம், இங்கே நல்லா பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. இங்கே தான் டேட்டூ போடுவாங்க அப்படின்ட்டு நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா என்னாச்சு, இங்கே என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். என்னடா டேட்டூக்கோ இதுக்கோ சுத்தமாக சம்மந்தமே இல்லைன்னு பார்த்தோம். சரி ஓகே ஏதாச்சும் உள்ளேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு போய் பார்த்தோம். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இது சலூன் ஃபார் உமன்னு சொல்லிட்டு. அதை நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோன்னா, இங்கே ஒரு பேபோமோ மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது பார்க்க பொண்ணு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான். ஸோ இது வந்து எப்படின்னா யூனிசெக்ஸ் சலூன் போல் இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு ஆதி உள்ளே வந்து என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, சரி ஓகே முடி வெட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். நாங்களும் போய் கிளம்பிட்டோம். போகும்போது சரி அப்போ எங்கே தான் டேட்டூ போடுவாங்கன்னு நடந்து போயிட்டுருக்கோம். பார்த்தா இங்கே ஒரு ரூம் இருந்துச்சு. யுதேஷ் திரும்பி ப்ரோ இதுதான் ப்ரோ நம்ம டேட்டூ போடுற இடம், நம்ம அங்கே போய் பார்த்துட்ருக்கோன்னு வந்தோம். உள்ளே பார்க்கும்போதே நல்லா ஒரு மாதிரி செட்டிங்காக வச்சுருந்தாங்க டேட்டூ போடுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போடுறாங்க.
இங்கே இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த கடைக்கு வாங்க. நான் இந்த கடையோட அட்ரஸ் வந்து நான் வந்து இந்த வீடியோ கடைசியில் போடுறேன். அது முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே சரி வேலைக்காகாது, நான் ஏதோ மைக்கில் பேசிட்டே போகிறேன், வேலைக்காகாது, சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு. அப்போ பார்த்துட்டு அங்கே சைடில் வேலை செய்கிற பையன், ப்ரோ நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களான்னு கேட்டான். யூடியூப் சேனல் இன்ஸ்டாவா யூடியூபான்னு கேட்டான். யூடியூப்னு சொன்னேன். ஆதி உடனே நான் தான் பெரிய பிளேயர்னு சொல்லி ஆடி போய் மொக்கம் வாங்கிட்டான். சரி இதுக்கு மேலே வேலைக்காகாது, செம்ம வெயில், லைட்டாக தண்ணி குடிக்கலான்ட்டு தண்ணி குடிச்சிட்டு சரி அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு கேட்டோம். அப்போ தான் வந்து யூடியூப் சேனல்னு சொன்னோடனே உங்கள் யூடியூப் சேனல் பேர் அந்த பையன் கேட்டான். அப்புறமா அவங்ககிட்ட யூடியூப் சேனல் பேர் சொல்லிவிட்டு பாருங்கள் இப்போ கூட எவ்வளோ தப்பாக ஆடுறான்ட்டு. 3 hours later. 70 ரூபா கொடுத்து முடி வெட்டுறதுக்காக சூளைமேலேருந்து வில்லிவாக்கம் வந்தான். கடையே இல்லை பாவம். 1 மணி நேரம் உட்காந்து ஒரு கோக்கை குடிச்சு மறுபடியும் அதே 70 ரூபா கொடுத்து மறுபடியும் வீட்டுக்கு போகிறான். என்னடா வாழ்க்கை வந்து ஏதாவது சொல்ல விரும்புறியா? அடுத்த வாரம் வந்து வெட்டுற ஃப்ரெண்ட்ஸ் வெட்டு தனியாக வந்து மட்டும் நீங்கள் போடுவீங்க. அடுத்த வாரம் நாங்கள் வர மாட்டோமே. அடுத்த வாரம் நாங்கள் கமெண்ட்ல வந்து பார்ட் 2 வேணும்லாம் சொல்லுங்க. அப்பதான் வந்து இவர் வருவார். ஒருத்தங்க கூட மதிக்க மாட்டான். நம்மளும் வெட்டுவோம். உங்கள் ஃபேன்ஸுக்கு நீங்கள் அவ்வளோதான் நீங்கள் நம்புறீங்களா? உங்கள் ஃபேன்ஸை நீங்கள் சுருக்கியாக இருந்தீங்கன்னா வருவாரா? சுருக்கியாக இருந்தீங்கன்னா வருவாரா? என்னடா பேசுறான் பாருங்க, வெயில் வேற பாருங்க. இப்பதான் புலக்கடிச்சு விளக்கேற்றணும்.